சபையின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வேலையிலும் தேவ ஆலோசனை கேட்க நம்ம ஆயத்தமா இருக்கோம். நம்ம மத்தியில இன்னைக்கு அண்ணா நகர் சபையில் ஊழியக்காரர் அருமையான பிரதர் தாமஸ் தேவ செய்தி கொடுத்தார். பிரதர் தாமஸ் கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிமிஷம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் பிதாவாகிய தேவன் கிருபையாய் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்த 2024 ஆண்டில ஜூன் மாதம் இந்த முதல் வாரத்தின் முதல் நாளில உங்கள் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்துல அடிமை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மலேசியாவில கேள் பகுதியில கூடி வரக்கூடியதான தமிழ் கிறிஸ்தவ சபையோடு கூட உண்மை ஆராதிக்கும்படி சரீரத்துல நாங்கள் தூரமாய் இருந்தாலும் ஆவியில ஒருமனப்பட்டவர்களாய் அவர்களோடு கூட சேர்ந்து உண்மை மையப்படுத்தும்படி கூடி வந்த அந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக எங்கள் இருதயத்தை ஒருமைப்படுத்தி காத்திருக்கிறோம் பிதாவே. இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கென்றே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும், உம்முடைய குமாரனாய் கிறிஸ்து இருதயத்தை நாங்கள் உடையவர்களாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அந்த நேரத்திலும் அடிமையை மறைத்து உம்முடைய வார்த்தைகளின் மூலம் எங்கள் இருதயத்தில் உள்ளதை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படி எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை கண்டுணர எங்கள் மனக்கண்களை திறந்து வேண்டும். எல்லா துதி தோத்திரங்களையும் உமக்கே ஏறெடுக்கும். உம்முடைய நாமம் மட்டுமே மையப்படும்படி இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள வந்த பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் நாம் வாசிக்க கேட்டதான வேத வசன பகுதி புதிய ஏற்பாட்டின் நீதிமொழிகள் புத்தகம் என்று அழைக்கப்படக்கூடியதான புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 12 வரைக்குமான பகுதியை நாம் பார்ப்போம். நாவை அடக்குதல், டேமிங் த டங். இந்த அதிகாரத்தை கர்த்தருடைய தாசன் அங்கே எழுத துவங்குகின்ற வேளையிலேயே, என் சகோதரரே, அதிக ஆக்கினியை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக என்று அங்கே குறிப்பிடுகிறார். அநேகர் போதகர் ஆகாது இருப்பீர்களாக என்று சொல்லுகின்ற வேளையில காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இன்னும் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அவர் குறிப்பிடும் போது, இருளின் அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிவனத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் என்று அங்கே சொல்லுகின்ற அந்த நேரத்துல, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் இருக்கிற நம்பிக்கை கருத்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க என்று நாம் கர்த்தருடைய வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில, அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று அவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன? அது சொல்றார், அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து. அப்ப ஆரம்பிக்கும் போதே என்ன முக்கியமா அவர் சொல்ல வர்றாரு? பொதுவா போதகர்களுக்கு மெயின் டூல்ஸே வார்த்தைகள் தான், சத்தம் தான். வாயை மூடிக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணும் வெளியே வராது. அப்ப யாருக்கு அதிக ஆக்கினை, ஏன் இப்படிப்பட்டதான அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது 2வது வசனத்துல படிப்படியாய் அதற்குண்டான விளக்கத்தை நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது.
நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் வாயிலாக நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். உண்மைதான். அறிந்தோ அறியாமையினாலோ அநேக விஷயங்களில் நாம் தவறக்கூடியவராயிருக்கிறோம். ஆனால் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான் என்று அங்கே குறிப்பிடுகிறார். சொல் தவறாதவனானால் இது போதவர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடியதான அடிப்படை ஒரு காரியம். அநேக விஷயங்கள்ல தவறணும். பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல இல்லை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அநேக விஷயங்களில் தவறக்கூடியதான நாம் இப்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். இது எப்படி சொல் தவறாதவனானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நாம சொல்றோமோ அந்த சொல்ற காரியத்தை என்ன கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை நிறைவேற்ற தவறாது இருக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 24 சங்கீதக்காரன் அங்கே சொல்லும் போது, யார் பரிசுத்த பர்வதத்திலே ஏறுவான் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு குறிப்பிட்ட சங்கீதம் 15 அவர் சொல்லிட்டு வர. சங்கீதம் 15:1 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதான சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லிட்டு 3-4 வசனத்துல ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றார். அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். பாத்தீங்களா? ஆணையிட்டாச்சு. ஆணையிட்டால் கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? நிறைவேற்றி ஆகணும். ஆனால் ஆணையிட்ட போதிலும் நஷ்டம் வந்தாலும் அதிலே தவறாதிருக்கிறான். அப்ப இங்கே அதையத்தான் சொல்றேன். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சொன்ன வார்த்தையை நாம் நிறைவேற்ற தவறக்கூடாது. அப்படி நம்ம தவறாமல் இருப்போமானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்போ ஒரு வேலை சொல் தவறிட்டோம் அப்படின்னா என்னாச்சு? மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஏன்னா யாக்கோப்பு 1-26 வசனத்துல இப்படியாய் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். அப்ப தேவ பக்தியே வீண். தன் இருதயத்தை அவன் வஞ்சிக்கின்றான். எப்ப? தன் நாவை அடக்கவில்லை என்றார். இயேசு கிறிஸ்துவும் கூட மலைப்பிரசங்கத்துல அவர் சொல்றார், எதுக்கு நீங்க வானத்தின் பேரில சிங்காசனத்தின் பேரில பலிபீடத்தின் பேரில ஆணையிடுறீங்க? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது தீமையாய் இருக்கும். அப்ப உண்மையாகவே நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கின்ற வேலையில நாவை அடக்குதலை குறித்து ரொம்ப அதிகமாக நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல நாம் கர்த்தருடைய வாக்கியங்களை பார்க்கும்போது, இயேசு இந்த உலகத்துல இருந்த போது அவர் சொன்ன அந்த வாக்கியம் மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்துல சொல்றார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பேசக்கூடியதான வார்த்தைகள் முதற்கொண்டு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன் நாவை குறித்து இவ்வளவு அதிகமா அங்கே சொல்லிட்டு வர்ற? இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம்
மல்கியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற வேளையில, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். யாரும் கேட்கல, யாருக்கும் தெரியாது, ஆமா சொன்னேன், இப்ப நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கின்ற வேளையில கர்த்தர் அதை கவனித்து கேட்பாராம். சோ யாரை ஏமாத்தினாலும், யாரை ஏமாற்ற முடியாது, பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் எபிரேயர் 4:13 சொல்ற வண்ணமாக, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவர் முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று அங்கே சொல்லப்பட்ட இடத்துல, போதகராய் மற்றவர்களுக்கு சத்தியத்தை பிரசங்கிக்கத்தக்க ஊழியர்களாய் இருக்கவருடைய நிலைமை என்ன? இன்னும் ஒருபடி மேல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக, அநேக நேரங்கள்ல நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், ஆனா முடிகிறது இல்லை. ரைட், தேவனுமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், முடியாதுதான். அதைத்தான் அவர் தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த நாவி அபாயத்தை குறித்து யாக்கோபு சொல்லும் போது அவர் சொல்ற 2 உதாரணம் குறிப்பிடுகிறார். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு ரொம்ப வல்லமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இன்றைக்கு ஒரு புல்லிங் பவர், ஒரு மிஷினுடைய அந்த பவரை குறிப்பிடுறதுக்கு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த குதிரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட அந்த குதிரைகளே நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் நாம் திருப்பி நடத்துகிறோம். இது ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு உதாரணம் சொல்ற, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நம்ம ஒண்ணும் விளக்கம் கொடுக்கறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. யாக்கோபு ஆசிரியர் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டார். ஒரு குதிரை அது வாயில போட்டிருக்கிற அந்த கடிவாளத்தை கொண்டு நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ, நான் என்ன சொல்றேனோ அதற்கு கீழ்ப்படியும்படியாய் அதனுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அதே போல கப்பல், பெரிய கப்பல், மகா பெரியவைகளா இருந்த போதிலும் கூட ஒரு சிறிய சுக்கானாலே அந்த மாலுமி எங்க போகணும் அப்படின்னு யோசிக்கிறானோ அந்த இடத்திற்கு அது திருப்பும்படியாய் அது பயன்படுத்தப்படுகிறது. அதே போல அப்படியே நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், பெருமையானவைகளை பேசும். நாவானது சிறிய அவயம், பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது என்பதானே. சிறிய நெருப்பு, இன்னும் சொல்ல போனா இந்த மூங்கில் காட்டுலாம் அது காத்து அடிச்சு அது 2 ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்வது நிமித்தமாய் சிறிய தீப்பொறி அது அந்த காட்டையே கொளுத்தி விடுகிறது. இப்ப சொல்லிட்டு அடுத்து சொல்ற, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஒரே வசனத்துல மொத்தத்துக்கு சொல்லிருக்க, நாவும் நெருப்புத்தான், அநீதி நிறைந்த உலகம். அதனாலதான் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசும்போது மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் அவர் ஞானமுள்ளவராய் இருந்த போதிலும் கூட மனுஷ ஞானத்தையோ அல்லது தன்னுடைய நய வசனம் உள்ள வசனிப்பினாலோ அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்த முயற்சிக்கவில்லை.
நாவு ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. எதுக்கு? பரிசுத்தாவி போதிக்கிற அந்த வார்த்தையில அப்படியே சொல்லி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றோம். நாங்கள் கலப்பாய் பேசல, நயவசனிப்பாக நாங்கள் பேசல என்று தைரியமா சொல்ற. நமக்கும் கூட கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல அதை விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்முடைய கற்பனைகளையும் அதோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப மிக மிக ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். அநீதி நிறைந்த உலகம் சொல்லுவாங்க இல்லையா? தீயினால் சுட்ட பொன் ஆறுமே, நாவினால் சுட்ட பொன் ஆறாது. அதனுடைய வடு இருந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு ஆனாலும் அவங்கள பார்த்த உடனே அந்த வார்த்தை முன்னாடி வந்து நிற்கும். மன்னிச்சாச்சு, மறந்தாச்சுன்னாலும் அந்த வடு சில நேரங்கள்ல ஏதேனும் ஒரு காயங்கள் ஏற்பட்டு அந்த காயமானது ஆறி அந்த வடு இருக்கும்போது இது எதனால அப்படின்னா கரெக்டா அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப அதே போலதான் நாவினால் சுட்ட பொன் ஆறினாலும் அந்த வடு வந்து மாறாது. அநீதி நிறைந்த உலகம். பட்டை குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு என்று அங்கே குறிப்பிடுகிறார். சோ நாவை குறித்து ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் பிரசங்கி புத்தகத்துல இந்த நாவை குறித்து சாலமோன் ஞானி குறிப்பிடுகின்ற வேளையில, நீ தேவாலயத்துக்கு போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பேசுங்க அப்படிங்கிற. அதுல அவர் சொல்ற 2வது வசனத்துல பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. மேலும் சொல்ற 6வது வசனத்துல உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க நேர்ந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் செய்கைகளின் கிரியையை அழிப்பானே. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். சொன்னதை செய்யும் அளவும் யாரையும் அவர் கைவிட மாட்டார். நம்மதான் என்னை விட்டுட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்தினால பயந்து சாவுமே ஒழிய, தேவன் ஒரு காரியத்தை அவர் சொன்னாரு அப்படின்னா அது எந்த சூழ்நிலையிலும் அதை நிறைவேற்றிவிட அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதைத்தான் யோபு சொல்லியிருந்தார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகளை குறித்து அவர் சொல்லும் போது அவர் சொல்றார், வானத்திலிருந்து பெய்யக்கூடியதான பனியும் மழையும் எப்படி பூமியில புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்கிறதோ அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் என்ன காரியமாய் சொன்னேனோ அந்த காரியமாய் அது வாய்க்கப்படி செய்யும். அந்த அளவிற்கு அது வல்லமை உள்ளது. அப்ப அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்துல தேவன் எதிர்பார்ப்பது தவறான காரியம் அல்ல. நாவை அடக்கணும். நாவை அடக்கலன்னா அவன் தேவ பக்தி வீண். அவன் இம்மட்டும் வாழ்ந்து வரக்கூடியதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். மொத்தத்துக்கு அழிந்து போய்விடும். இன்னும் சொல்ல போனா வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல முக்கியமான பாவங்கள், அதாவது மத்தத கூட இப்படி அவர் கணக்கிடுவார், ஏன்னா நியாயம் இருக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு, இப்படித்தான் பண்ணுவார் அப்படித்தான் பண்ணுவார்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா இதுல சொல்லப்பட்ட பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அதுல அந்த 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடையவர்கள யார் வர்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும்
விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும். இந்த பொய்யர் அப்படின்னா யாருங்க? சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. செய்வாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. சோ சொல்லுக்கும் செயலுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. ஆனா உண்மையுள்ளவன் எப்படி? எதை சொல்றாங்களோ அதை செய்வாங்க, எதை செய்யறாங்களோ அதை சொல்லுவாங்க. உண்மையுள்ளவன். தேவனுடைய வசனத்தையே பவுல் யாருக்கு ஒப்புவிக்க சொல்ற? உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. நீ என்னிடத்துல கேட்டவங்கள உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவி. அப்பதான் அது அவங்களுக்கு பிரயோஜனம். இன்றைக்கு தேவனுடைய வசனம் நமக்கு எப்போது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது? தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உண்மையுள்ளவைகள். அது எப்ப நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுன்னா, எப்ப நம்ம அதை உண்மையாய் செயல்படுத்துகிறோமோ. கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவனாய் மாத்திரம் இல்லாமல் அதை கை கொண்டு அதை நான் போதிக்கிறவனாய் காணப்படுவேனானால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன். என்ன கேட்கிறேனோ அந்த கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்தால் நான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். யாக்கோபு 1:25 தான் சொல்றேன். சுயாதீன பிரமாண பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில வாக்கியவானாய் இருப்பான். கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுகின்றது. அப்ப அவருடைய வார்த்தை எந்த அளவிற்கு உண்மையுள்ளதோ அதே போல நம்முடைய வார்த்தைகளும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப அப்படின்னா நாவை நாம் அடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஒன்றும் அவர் நிறைவேற்றாமல் போகவில்லை. அவருடைய வாழ்க்கையிலையும் கூட பார்க்கிறோம். 75 வயதுல தருவேன் என்று சொன்னார். அப்பயே ஆபிரகாமுக்கும் சரி சாராளுக்கும் சரி முதிர் வயதுள்ளவர்கள் ஆயிட்டோமே என்று அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. 100வது வயதுல 99வது வயதுல குறித்த காலத்திலே வருவே சாரா ஒரு குமாரனை பெறுவாள் என்று கர்த்தருடைய வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அப்பயும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. ஆபிரகாமும் பலவீனம் உள்ளவனாக இருந்தான். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல சொல்லும் போது சொல்ற, அவருடைய சரீரமும் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போனது. ஆனாலும் தேவன் அற்புதமாக 100வது வயதுல தேவன் சொன்ன வார்த்தையின்படியாய் அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஆபிரகாமும் அதை விசுவாசித்தார். சரி, அவர் தேவன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை அது வேற. அப்ப தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அது எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வார்த்தைகளில் முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. ஐயா நான் முடியும்னு சொல்லிட்டேன், முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். இல்லையா அதை வெளிப்படுத்தணும். ஆனா என்ன பண்றோம்? சரி, தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் பார்க்கின்ற வேளையில அங்கே சொல்கிற நாமும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களில் நாமானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொடுக்கப்படுகிறதாயும் இருக்கிறது சொல்றாரு. இப்ப அடுத்து சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும். அப்ப இங்க தெளிவா குறிப்பிடுகிறார், தேவன் படைத்த சகல ஜீவராசிகளையும் ஆளும்படியாய் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவைகளுக்கு உங்களை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கும் என்று சொன்னார். சரி, பயமும் அச்சமும் இருக்குது, ஓகே. ஆனா அவையுடைய சுபாவம், நீங்க சர்க்கஸ்ல போயிட்டோம் அப்படின்னா சிங்கம், யானை, புலி இதெல்லாம் கண்டு பயந்து ஓடக்கூடியதான ஒரு சூழ்நிலையில அவைகளை அந்த மாஸ்டர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ, என்ன செய்ய வைக்க விரும்புகிறாரோ அதை செய்யத்தக்க அளவிலே அவைகளின் சுபாவம் மனுஷரால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறாரு?
அடுத்த வசனத்துல வர்ற 8வது வசனத்துல, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இப்ப அவரே முடிவு சொல்லிட்டாரே, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்ட்டாரு. இப்ப கூடாத காரியத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்? அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல்ல. அவர் சொல்றாரு, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இதுக்கு மேல இதை பற்றி பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை. நாவை அடக்கணும், அதான் முடியாதுட்டாங்களே. உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய வார்த்தையில அவர் சொல்லிட்டார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்கவே முடியாதுன்னு சொல்லல. என்ன சொல்லியிருக்கிறாருங்க? ஒரு மனுஷனாலும் கூடாது. இன்னைக்கு நம்மால கூடாத ஒரு காரியத்தை எப்பா என்னால முடியல அப்படின்னு விட்டுறோமா? என்ன பண்றோம்? தேவன்கிட்ட போறோம் இல்லையா? ஏன்னா மனுஷனால் கூடாத காரியம் உண்டு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன சொல்ற? மனுஷனால் கூடாத காரியம் உண்டு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இதுவும் எல்லாவற்றையும் அப்படின்னு வரும்போது எதுவும் அதுக்குள்ள அடங்குது, இதுவும் அடங்குது. அப்ப நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னா மனுஷனால கூடாததுதான். ஐஸ்வர்யான் பரலோகத்துக்கு போறதை குறித்து சொல்லும் போது, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும் போது, அப்ப ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சீசர்கள் சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, மனுஷரால் இது கூடாததுதான். அதோட முடியல அந்த உரையாடல். அடுத்து சொல்ற, தேவனால் கூடும். அப்ப மனுஷரால் கூடாது அப்படின்னா அதை ஆக வைக்கக்கூடியதான ஒரே நபர் தேவன் மாத்திரமே. இப்படி சங்கீதக்காரன் ரொம்ப அழகான ஒரு ஜெபம், சங்கீதம் 19 கடைசி வசனத்துல அங்க வாசிக்கும் போது இங்க சொல்ற, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போதும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. How is it possible? நாவை அடக்க மனுஷனாலே கூடாதே, ஆனால் தேவனால் கூடும். அவர் தேவன்கிட்ட ஜெபம் பண்ற, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாய். இது ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும். எப்படின்னு நான் சொல்றதை காட்டிலும் இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இருந்தே சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்துல பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்ப இதுல நம்ம அறிந்து கொண்ட மிக முக்கியமான வார்த்தை, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள், தேவன் சரீரத்தை அமைக்கும் போது எது எங்கெங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்து அழகா அதை சிஸ்டம் பண்ணியிருக்கிறார், வடிவமைத்திருக்கிறார். ஆனா இந்த நாக்குக்கு மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாதுகாப்பு, சேஃப்டி. ஒண்ணு பல்லு இறுக்கி முடிக்கிட்டீங்கன்னா ஒரு வார்த்தையும் வெளியே வராது. அதையும் மீறி பல்லுகள் எல்லாம் போச்சு,
கொஞ்சம் ஓட்டம் விழுந்துருச்சு அப்படின்னா அதையும் மீறி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னது உதடு இறுக்கி மூடிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒண்ணும் வெளியே வராது. அதையும் மீறி வெளியே வருது அப்படின்னா அதைத்தான் இங்க சொல்ற, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு மூடன் பேசாம இருந்தான்னா அவன் என்னவென்று என்ன பண்ணுவானாமா, ஞானி என்று என்ன பண்ணுவானா. அப்ப அமைதியா இருக்கிறது பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையுமே நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா என்ன? நம்ம போட்டிருக்கிற லிஸ்ட் அது வேற. இதுல சொல்றது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அதான் அவர் சொல்றார், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால், எபேசியர் 4:29, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லைன்னா அதையும் பேசாதீங்க. வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுற அந்த வார்த்தைகளை வைத்து நாம் நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவோம். நம்ம வாய் நமக்கே எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம சொன்ன அந்த வார்த்தைகளின் நிமித்தமாகவே நாம் குற்றவாளியாக தீர்க்கப்படுவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இங்க சொல்றார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப நாவை அடக்குவதற்கு ஒரு சிறந்த வழி உள்ள இருந்தா தான், சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும். அப்ப உள்ள இருந்து நல்லதா வரணும்னா அங்க சொல்றாரு இல்லையா, நீ பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இயேசு சொல்ற, உள்ள போறது ஒண்ணு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வர்றதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாக, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது அநீதி நிறைந்த உலகம், நெருப்பு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, உண்மைதான். ஆனா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லும் போது அந்த இருதயத்துல என்ன நிறைந்திருக்கணும்? கொலோசியர் 3:15 வசனத்துல சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 3:15 வசனம், 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையானது நிறைந்து காணப்பட வேண்டும். அது எப்படி சொல்றாரு? உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசம் இருப்பதாக. சரி, 17 சொல்றாரு, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இந்த வார்த்தை செய்கை இரண்டுமே இருதயத்தின் நிறைவை வைத்துதான் வெளியே வரும். பிரசங்கில சொல்ற, ஒருவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் செயல்படுறான், அப்படியே அவனுடைய கிரியைகள் காணப்படுகிறது. இயேசு சொல்றார், ஒருவன் இருதயத்தின் நிறைவுல என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வாயில வரும். பேசுறத பேசிட்டு, ஐயோ சும்மா தபரி வந்துருச்சு, நான் வேணும்னு சொல்லல. மனுஷனை வேணா ஏமாத்திடலாம், தேவனை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவர் கிளியரா சொல்றாரு, அது உங்களுக்குள்ள இருக்குது, அது வெளியே வந்துருச்சு. அடக்கி வைக்கணும்னு பார்த்த முடியல. சில நேரங்கள்ல தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தும் போது மத்தவங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்றத தேவன் நமக்கு வெளிப்படுத்துறார். இப்ப அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணி செய்யணும்? உஷாரா இருக்கணும். அப்படியும் உஷாரா இல்லாம போய் மாட்டிக்கிறோம், ரைட், அது வேற. அப்ப நாவை அடக்க மனுஷனாலே கூடாது, ஆனால் தேவனால் கூடும். எப்படி? தேவனுடைய வார்த்தை எனக்குள் பரிபூர்ணமாக வாசமா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எனக்குள் வாசமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சாத்தான் வந்து என்ன செஞ்சிருவானா? இருதயத்திலிருந்து எடுத்துட்டு போயிடுவானா. எப்ப? நான் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது. அதான் சொல்ற, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்க கேட்டு அதன்படி செய்யலன்னா கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு அவன் ஒப்பாய் இருப்பான்.
அப்ப தெளிவா கர்த்தருடைய வார்த்தையானது சொல்கிறது, நாம் எந்த வசனத்தை போதிக்கிறோமோ, எந்த வசனத்தை கேட்கிறோமோ, எந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்கிறோமோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணும். அது இருதயத்திலே வாசம் பண்ணும் போது நீங்க வாயை திறந்து பேசுனீங்கனாலும் சரி, நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தீங்கனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேசவும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யவும் உங்களால் கூடும். இயேசு மனுஷனைத்தானே வந்தாரு, அவரைத்தானே நம்ம பின்பற்றுகிறோம். அவர் எப்படி இந்த உலகத்துல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யல என்று கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? எது அப்படியாவது சாத்தியம்? அப்ப மனுஷனால முடியாதுன்னா அப்ப அவரால முடியாம இருந்திருக்கணும். அவரால் எப்படி இது சாத்தியமாயிற்று? சிம்பிள். யோவான் 5:19 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் தாமாய் ஒன்றையும் செய்யவில்லை, பேசவும் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி பேசினார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். சோ அவருடைய கிரியைகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது, அவருடைய வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே இருந்தது. அவர் வாயிலிருந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியலாமா அப்படின்னு பாக்குறாங்க, முடியல. ஏன்னா அவர் சுயமாய் ஒன்றையும் பேசவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசாம நான் சுயமா பேசிட்டேன்னா, நான் பேசின வார்த்தையே எனக்கு எதிராக வந்துவிடும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மேலும் இந்த நாவை அடக்குதலின் முக்கியத்துவத்தை குறித்து அவர் கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? யாக்கோபு 3:9 அதனாலே அந்த அடங்காத பொல்லாங்குள்ளும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்திருக்கிற அந்த நாவினாலே நாம் பிதாவாகி தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பானும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அது எப்படி? தித்திப்பான தண்ணீர்னா தித்திப்பான தண்ணி தான், கசப்புனா கசப்பு தான். ரெண்டும் ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ற? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? வாய்ப்பே இல்லையே. அப்படியே உவர்ப்பான நீரூற்றும் தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருந்தாகணும், அப்படித்தான் நாம் இருக்கணும், நாவை அடக்கித்தான் ஆகணும். அப்படின்னா ஒரே வழி, கர்த்தருடைய வாக்கியங்களின்படி பேசவும், கர்த்தருடைய வாக்கியங்களின்படி செய்யவும் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டால் மாத்திரமே நாவை அடக்க முடியும். மற்றபடி நாவை அடக்க, இன்னும் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்றார். யோவான் 15 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? யோவான் 15:15 சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தனிப்பட்ட நம்மால முடியாது, ஆனால் ஒரு கிறிஸ்தவனால முடியும். அதத்தான் பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப நாவ என்னால அடக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, யார் எனக்குள்ள இல்ல? கிறிஸ்து எனக்குள்ள இல்ல. நாவை என்னால் அடக்க முடியாது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளாக இல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறவனாய் மாத்திரமே, கேட்கிறவனாய் மாத்திரமே இருக்கிறேன். போதிக்கிற வார்த்தையை நான் கை கொள்ளவும் இல்லை, கேட்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவும் இல்லை. நான் கீழ்ப்படிவேனே ஆனால் அது என்ன செய்யும்? எல்லாவற்றிலும் நற்குணசாலிகளாக என்னை விளங்க செய்யும். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 4:6 உங்கள் வார்த்தையின் வசனம் என்ன செய்யணுமா? 6 அவனவனுக்கு இன்னின்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கண்டிப்பா நம்முடைய வார்த்தைகளுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க பேசுனீங்கன்னா அது கிருபை பொருந்தினதா இருக்கும், உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கும்.
ஏற்ற வேளையிலே சொன்ன வார்த்தை பொற்தட்டில் வைக்கப்பட்ட வெள்ளிப்பணங்கள், அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பணங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படுது இல்லையா? அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பேதையையும் ஞானியாக்குகிறது, நம்மை நாவை கட்டுப்படுத்த உதவுகிறது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை பாதுகாக்க உதவுகிறது. ஒருவேளை அப்படி நாவை நாம் அடக்கலன்னா நம்முடைய தேவபக்தி வீண், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். நாவை நாம் கட்டுப்படுத்த முடியலன்னா நான் பூர்ண புருஷனாக மாற முடியாது. தேவனுடைய வார்த்தை என்னை தகுதிப்படுத்துகிறது. ஆனா அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் தான் தானே. கீழ்ப்படியலன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏற்பட்டு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் பூர்ண புருஷனாகவும் மாத்துது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே. சோ நாவை அடக்க மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். தேவனுடைய வார்த்தையின்படி பேச நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கின்ற வேலையில நம்மால் கூடும். எனவே நாவை அடக்கினவர்களாய், நம்முடைய தேவ பக்தியை பாதுகாத்துக் கொண்டவர்களாய், பூர்ண புருஷர்களாய், தேவன் எதிர்பார்க்கிற வண்ணமாக, தேவன் இருக்கிற வண்ணமாக, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி தேவனுக்கு மகிமையாய் நம்முடைய வாயினாலே தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். அதற்கு அடிப்படை காரியம் நாவை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினால முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முடியும். முடியாது அப்படின்ற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லை. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று ஜெயம் கொள்கிறவன் யார்? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் என்ன? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படியும் போது இந்த உலகத்தையே ஜெயிப்போம்னா நம்முடைய நாவையும் கட்டுப்படுத்தி ஜெயிக்க முடியும். அப்படி நாவை அடக்கினவர்களாய், தேவனை மகிமைப்படுத்தினவர்களாய் ஜீவிக்க தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. பொறுமையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடிமைக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி வாய்ப்பை தந்தருளிய மலேசியா கேஎல் தமிழ் கிறிஸ்டியன் சபையாரை, மதுரையில் கிறிஸ்டியன் சபையார் வாழ்த்துகிறார். தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. தேங்க்யூ. பிரதர், உங்க குரல் கேட்கல. வாய்ஸ் வரலைங்க, வாய்ஸ் வரல. பிரதர் அலெக்சிஸ், நீங்க பேசுறது கேட்கலங்கயா. ஓகே, இப்ப கேக்குதுங்களா? பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது. எஸ், கேக்குதுங்களா பிரதர்? ஓகே. தாமஸ் கேக்குதுங்களா? எஸ், கேக்குது பிரதர். ஓகே. யா, கேக்குதா? அலெக்சிஸ் பிரதர் கேக்குதுங்க பிரதர். கேக்குது. கேக்குதுங்களா? கேக்குது. பிரதர் கேக்குது. அவங்க பேசுறது கேட்கல. ஓகே, சாரி. கேட்கலீங்களா? இன்னைக்கு உலகத்துல அநேக பிரச்சனை வர்றதே வந்துட்டு நாவு அடக்க முடியாதனால. ஒரு நாடும் வந்துட்டு போர்ல போய் முடியுது. எதனால? ஒரு வார்த்தை பேசி, தவறாக பேசி அது போய் போர்ல போய் முடியுது, ஒரு வாழ முடியுது பாக்குறோம்.
பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை வந்து பெரிய சண்டையாகுது. வாயினால வர சண்டை பெருசாகுது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா, சில நபர்கள் வந்துட்டு ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேச்சு. அது யாராச்சும் பேசி தவறா பேசியிருந்தா, இந்த மாரி போய் முடியறதுல இருக்கு. சோ இதுல முக்கியமான காரியம் வந்து நாவடக்கம் வேணும். நம்ம எதை பேசுறோம். ஏன்னா நாக்கு தான் வந்துட்டு போன்லெஸ், எலும்பு இல்லாதது. எப்படி வேணுமா பேசும், எப்படி வேணுமா வேணா சொல்லலாம்னு. நம்ம கிறிஸ்துவான நாம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பேசுற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எச்சரிக்கையா பேச வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்க போறோம். நம்ம பேசுற வார்த்தைகள்லாம். சோ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவலாக நம்ம இடத்துல இருக்க மாட்டோம்.